வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட சற்று நேரத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அங்கிருந்து தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்கிறார். குறிப்பாக காந்தி மார்க்கெட் பகுதி, அதே போன்று வரகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் இன்று விஜய் பிரச்சாரம் செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மொத்தம் 2 தொகுதிகளில் விஜய் அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. இதில் பெரம்பூர் தொகுதியில் முதல் நாளிலேயே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்ட விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் உள்ளிட்ட 2 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய முடிந்தது. வில்லிவாக்கம், அண்ணா நகர் உள்ளிட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதாக திட்டமிடப்பட்டு கடைசி நேரத்தில் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் இன்றாவது கடைசி நேரம் வரை பிரச்சாரம் செய்வாரா, திட்டமிட்டபடி இந்த பிரச்சாரம் நடைபெறுமா என்று தவேக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சரியாக 12 மணிக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் இன்று துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்வார் என்றும் அதற்கு பிறகு இரவு 7 மணி அல்லது 8 மணிக்கு சென்னை திரும்பவும் திட்டமிட்டு இருக்கிறார். 2 தினங்களுக்கு பின்பு புதுவை செல்ல இருக்கிறார் விஜய் அவர்கள். அங்கு 19 இடங்களில் பிரச்சாரம் செய்ய அவர் அனுமதி கோரப்பட்ட நிலையில் 4 இடங்கள் மட்டுமே தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு பகுதியில் 30% சிறுபான்மையின மக்கள் இருக்கக்கூடிய சூழலில் திருச்சி கிழக்கை மையமாக வைத்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை அவர் இன்று தொடங்குகிறார். 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பு இருந்தாலுமே கூட ஒரு முழு வீச்சில் அவர் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்று தவேக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே போன்று காவல்துறை தரப்பில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் திருச்சி கிழக்கில் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு மதியம் 12 மணியிலிருந்து 12:30 மணி வரை தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குவார் என்றும் அதற்கு பிறகு இன்று மாலையுடன் தன்னுடைய பரப்புரையை நிறைவு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.